அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஒரு மேடை ஏறத்துக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு லிஸ்ட் ஏதாச்சும் ரெடி பண்ணி பேசுவேன். நான் இந்த வாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் அதை பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எங்கேயாச்சும் நான் ஸ்டக் ஆனேன்னா மன்னிச்சிருங்க. வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, உங்களோட சப்போர்ட், ஆதரவு, அன்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்மளோட படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போன மேடையில் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அன்றைக்கி சில பேரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேச விரும்புகிறேன். நம்ம எடிட்டர் சக்தி, அவர் சின்ன பையன், 27 வயசு தான். ஆனால் பயங்கரமான ஒரு உழைப்பு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. நிறைய பேர் எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும். ஸோ அவரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ சக்தி. அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ். திங்க் மியூசிக் இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க. ஸோ அதில் சந்தோஷ் ஒரு முக்கியமான நபர். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யுவர் இன்புட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் மாஸ்டர் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு. ப்ளஸ் மாஸ்டரோட அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க. அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க இந்த படத்தில். அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் உண்மையாக அடி வாங்கினாங்க, என்னையும் அடித்தாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப இயல்பாக பண்ணோம். அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ஸோ மாஸ்டர், உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸுக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். பசுபதி சார் நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவாக நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் ரொம்ப குவைட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் ஊந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்கன்னு தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலான்ல அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழிலண்ணா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் நிறைய நெருப்பெல்லாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டண்ட் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சாருக்கும் எனக்குள்ளே ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில். அண்ட் அது படத்தில் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடித்த எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழிலண்ணா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரி சார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எல்லாமே ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் அங்கே ஆரம்பிச்சிது. அவர் இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்டுன்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார். தேங்க்யூ சார்.
அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த அனுபவமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலயமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜெண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பயிலெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டுருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆவேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும்லாம் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழிலா நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார், என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக. அண்ட் எஸ், அண்ட் அனுப்பமா, ரஜிஷா, இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தணுன்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன், இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது நன்றி அறிவிப்பு கூட்டம். அது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தை இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்குது. அது உங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ரஞ்சித்தோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். இது 3வது ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்கேன். பட் அதையும் தாண்டிய ஒரு உறவும் ஒரு அன்பும் எப்போவுமே ரஞ்சித்தோடு எனக்கு இருக்குது. இன்றைக்கி ரஞ்சித் போன்றவர்கள், ரஞ்சித், மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இன்றைக்கி சினி உலகத்தில் வந்ததுக்கப்புறம் சினிமாவின் பார்வையும் இதெல்லாம் மாறி இருக்கு. அது வந்து அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி படங்களை நம்ம பார்க்குறோம். அதற்காக நான் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்னுடைய இயக்குனர், இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ். அதீதமான ஒரு கலகக்காரன்னா மாரியை சொல்லலாம். எப்போவும் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி, ஒரு அற்புதமான படைப்பு. இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகைன். அண்ட் துரு, கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம், அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கே இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டையும் சொல்கிறேன். ஹாவ் எ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம். அண்ட் ரஜிஷா இஸ் அ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான் அது. பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய
பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அதை அவர் வாயிலே நானே கேட்டுட்டேன். வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து அவர் என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அது மூட்டுப்பள்ளி வச்சலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. என்னை கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. அது 1.5 மாதம் அந்த கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க கேட்டு சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை. அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அண்ட் எழில் மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது 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 வேறு மாதிரி ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி. நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார். இல்லை அவரை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரலைன்னா. அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, யூஆர் அமேசிங், குட், தேங்க்யூ. அண்ட் எடிட்டர் சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு. எங்கள் அண்ணன் இவர். நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன். இல்லை சின்ன பையனா சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க. சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன் நான். நல்ல நண்பர். அப்புறம் அதித்தி, ஒண்டர்ஃபுல் பர்சன். எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருக்க ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டுருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க. அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல. ஓ நீலம், ஓ அப்படியா, ஓ அப்லாஸ் வேறியா, அதுவே தெரியல வர. ஓ ஓகே நீலம் ஸ்டுடியோஸ். ஏன்னா நான் அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. கடைசி நாள் ஷூட் அது, இந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், துருவிட்ட தான் கேட்டேன், இது யார் இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அவங்க தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூஸ். ஓ அப்படியா, ஓ எனக்கு தெரியல. அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். யாரை விட்டேன், மாஸ்டர். அவர் சொன்ன மாதிரி வெயிலேருந்து எனக்கு தெரியும். வெளில அவங்க அப்பாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அதுலேருந்து எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவங்க அப்பாக்கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க, வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் பண்ணலாம்ல, வேணாம்ல, பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணிட்டு வரப்பா அவர் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து அது ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் மீடியாவில் அமைந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப 2-3 நாளாக படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நான் கொஞ்சம் ஏதோ ஒரு நியூட்ரல் ஜோனில் எங்கேயோ ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. பிகாஸ் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இதுதான் வந்து ஒரு என்னை நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு படமாக நான் பார்க்குறேன். அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப நன்றி.
யூனோ ரஞ்சித் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பைசன் வந்து என்னென்னா வந்து லைக் ஒரு 2 எமோஷ்னலான ஒரு பீப்புள். லைக் என்னுடைய டைரக்டர் ஆல்மோஸ்ட் நீங்கள் விப்லாஷ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து இந்த ஒரு அவனுடைய மாஸ்டரோட ஒரு சிரிப்புக்காக அந்த படம் ஃபுல்லாக ட்ரம்ஸ் வாசித்து கடைசி அந்த ஒரு சிரிப்பு வரும்போது அந்த படம் முடியும். எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்ணது அப்படி தான் இருக்குது. ஸோ அது வந்து அட் த எண்ட் அந்த படத்தில் சொல்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு ஆர்ட்டுக்காக அந்த கிரேட்னஸ்க்காக அந்த பையன் வந்து வாசிச்சிட்டே இருப்பான். ஸோ இந்த படத்தில் என்னென்னா எவ்வளோ வாசிப்பேன், இப்படி வாசிப்பேன், தலைகீழ வாசிப்பேன், இப்படிலாம் வாசிச்சிருக்கேன், மேலே வாசிச்சிருக்கேன், கீழே வாசிச்சிருக்கேன். சார் வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னடா அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அப்போ எதுவுமே சொல்லலை எனக்கு. அப்புறம் வந்து அவர் எங்கே இது பண்ணாருன்னா படம் முடிஞ்சு எல்லா இன்டர்வியூஸில் என்னை பற்றி பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ என்னுடைய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா நான் இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு சும்மா ஏதோ மவுஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். அப்போ என்ன ஒருத்தர் பார்த்துட்டு ஓடி வந்து கண் கலங்கி லிட்டரலி அழ ஆரம்பிச்சிட்டாரு இந்த பைசன் படத்தோட பாடல்கள்லாம் கேட்டு. ஐ திங்க் ஒரு டெக்னீஷியனோட ஒரு பெஸ்ட்டை வந்து நமக்கே நம்ம யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு நான் யாருன்றதை புரிய வச்சதே என்னுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் சார் தான். இதை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் சார். ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு நபரை நான் தேங்க் பண்ணணும். நான் இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து ஒரு பாதியாக ஒருத்தருக்கு போகணும், அது திங்க் மியூசிக் சந்தோஷ்க்கு தான் போகும். ஐ திங்க் நான் வந்து எங்கேயோ கீபோர்டு வாசிச்சுட்டு இருக்கும்போது நீ படம் பண்ணணுன்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து நீ படம் பண்ணுன்னு என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டார். நான் அந்த மாதிரி மனநிலையிலே இல்லை. ஸோ இன்ன வரைக்கும் நான் வாங்கியிருக்க அத்தனை சக்ஸஸ்க்கும் பாதியாக ஒரு பொண்ணு அவருக்கு தான் போகும். தேங்க்யூ சந்தோஷ்ண்ணா, தேங்க்யூ. And I would like to thank Varsha from Think Music. Thank you, Varsha. You are one of the main reasons for delivering music and everything. Thank you so much, Varsha. Thank you. என்னுடைய cast, Dhruv, I got great friends. Dhruv, Anupama, Rajisha, Amir sir, Pasupati sir, Subrahim master, எல்லாரும் very very happy to work with such legendary people. Train அதாவது ஒரு ஒரு நமக்கு நல்ல கிராஃப்ட் வச்சுருந்துருமே சரியான ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது அதோட மேஜிக்கே தனி. அது இந்த படத்தில் நான் ஒரு மொமெண்ட்டுமே ஃபீல் பண்ணேன். ஸோ பைசன்லேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எழில் சார் பேசிகிட்டு இருந்தார். ஐ திங்க் ஐ ஆல்சோ டேக் திஸ் அஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. மியூசிக் வந்து ஒருவரை மேல்நிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும்ன்றது வந்து இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு படங்களிலுமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் மியூசிக் பண்ணணும். ஐ திங்க் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணணுன்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீடியா வந்து கான்ஸ்டன்ட்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எடிட்டர் சக்தி, எழில் சார், மதன் சார், எவ்ரிபடி, அதித்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஐம் வெரி வெரி ஹாப்பி, ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எனக்கு நிறைய பேர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்துச்சு. அவருக்கு எல்லாருக்கிட்டுமே அன்றைக்கி ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் நான் சொன்னேன். எல்லாருமே இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும், இங்கே இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குது, அவருக்கும் ஏன் உள்ள எவ்வளோ அன்பு இருக்குது அவர்கிட்டன்னு நல்லா தெரியும். ஐம் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருக்கிறது உங்கள் மீடியா. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கிட்டும், ஒரு மீடியாஸ்கிட்டும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்னால் நல்ல ஒரு படம் பண்ணுறது. ஆனால் இந்த படம் எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு எஃபர்ட், நீங்கள் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்கிட்ட, ஏன்னா பைசனோட ஒரு கிராஃப் டே 1 ஆஃப் த ரிலீஸில் இருந்து இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி தான் போயிட்டே இருக்குது. அதோட ரீசன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேர்ட் ஆஃப் மவுத், எல்லோரும் நல்ல படம் சொல்லி நிஜமாகவே சொல்லி மற்ற வேறு எல்லோரும் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம ஒரு படம் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும். ஒரு படத்தோட ஷூட்டிங் போகும்போது, ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது எல்லாமே எல்லாருக்கும் உள்ள ஒரு கனவு இருக்கும் அதோட சக்ஸஸை பற்றி. அந்த சக்ஸஸ் இன்றைக்கி ஒரு ரியாலிட்டியை மாறிடுச்சுல்ல. இன்னைக்கு இந்த ட்ரீம், இதுதான் நான் கனவு, இது என்னோட கனவு இருந்துடுச்சு. இந்த பைசன் ஷூட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டியை மாறிடுச்சு. அதுக்கு
மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பைசனுக்கும் நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த அன்புக்காக. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டு த ஃபேமிலிஸ் ஆஃப் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபில்ம். ஏன்னா பைசன் ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் டிசர்வ் பண்ணுற ஒரு படம். நம்ம காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட க்ரூ, இதோட ப்ரொடக்ஷன், எவ்ரிபடி அவ்வளோ நாள், அவ்வளோ டைம், அவ்வளோ எஃபர்ட் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி ஷுவர் இதில் நிறைய பேருக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் டைம் இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் நமக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ நல்ல ஒரு படம் நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஃபேமிலி ஆஃப் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சு சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சிறுமையாக மாறவே மாட்டான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் இட் ஃபினான்ஷியலி அண்ட் ஆல்சோ க்ரியேட்டிவ்லி. டு மை டியரஸ்ட் த்ருவ், நான் அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் பார்ன் ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலிருந்து சொல்கிறேன், இங்கே எல்லாரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. முதல் முறையாக மேடையில் பேசும்போது பயங்கரமான பதட்டத்தையும் இன்னும் பொறுப்பாக இருக்கணுங்கிற உணர்வையும் கொடுத்த மேடை இந்த மேடை தான். அதுக்கு முழு காரணம் மாரி செல்வராஜ் சார் தான். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அந்த நன்றி பத்தாது. இந்த படத்துக்கு முதல் நாள் இல்லை, என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் செலக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தின் இந்த கதாபாத்திரம் ஒரு ஆன்மா, ரொம்ப முக்கியமான ஆன்மா, முக்கியமான ஆத்மா மாதிரி, ரொம்ப கவனமாக பண்ணிடுங்க அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் பொழுது அதன் அர்த்தம் எனக்கு சத்தியமாக பெருசாக விளங்கலை. நடிக்கும் போதும் எனக்கு ஒன்று தான் தோணும், இயக்குனரை தொந்தரவு பண்ணிடாமல், அவரை கஷ்டப்படுத்திடாமல், அவர் கேட்குறத கவனமாக பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தோணும். ஆனால் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பாராட்டுற விஷயமா இருக்கட்டும், என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதில் பயங்கர பெருமிதமாக சிரிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, அவனாக தான் நான் இப்போ இங்கே நிற்கிறேன், என்னைய நானே பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. அந்த பெரிய சந்தோஷத்துக்கு முழுக்க மாரி சார் தான் காரணம். நான் நிறைய படங்களில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இவன் வந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன ரசிகர்கள். நல்லது தான், அது ஒழுங்காக நடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் அப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த படத்தில் ஒரு நல்லவனை அந்த கதாபாத்திரம் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையாகவே இது வரைக்கும் ஏதோ கெட்டவனாக இருந்த மாதிரி, இப்போ தான் திருந்தி என்னைய மாரி சார் கூட்டு பேர் நல்வழிப்படுத்தி, தொலைஞ்சு போ, இனிமேலாவது ஒரு நல்ல ஆசிரியர் இருந்து தொலை அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் பாராட்டுறாங்க. நிறைய பேர் ஃபோனில் பேசும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போதும், இனிமேல் கெட்டவனாக நடிக்காதீங்க, அதாவது இனிமேல் கெட்டவனாக இராதரா, இப்படியே இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அத்தனை கிரெடிட்டும் மாரி சாருக்கு தான். என்னை விட்டால் நான் ஒரு அரை நாள் அளவுக்கு பேசிகிட்டே இருப்பேன் அவரை பற்றி மட்டும். நிறைய இன்டர்வியூஸில் பேசும்போதெல்லாம் மாரி சார் அவரை பற்றி சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க, ஏன் திரும்ப அவரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன படம் எடுக்கணும், யாருக்காக படம் எடுக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை அளவில் மட்டும் இல்லாமல் செயல் வடிவத்திலையும் தன்னுடைய கடுமையான உழைப்பால் தொடர்ந்து எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அழுத்தமாக சொல்கிற ஒரு இயக்குனர் மாரி சார். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நடிக்கிறத நான்லாம் பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். அப்போ அவரை பற்றி தான் திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம், அப்படி தான் சொல்லுவோம். இன்னொன்று ரஞ்சித் சார், இப்படிப்பட்ட படங்கள் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் நின்று, மாரி சார் பக்கத்தில் நின்று அவருக்கு தோளில் கையை போட்டு பண்ணுங்க இப்படி அப்படின்னு சொல்கிற அந்த ஆதரவு கொடுக்குறது இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அது நான் ரஞ்சித் சார் கூட வரைக்கும் நடித்ததில்லை, ஆனால் அவர் படத்தில் நடித்த நண்பர்கள் என்கிட்ட அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் தெரியும், நீ ஒரே ஒரு தடவை அவர் கூட நடிச்சுப்பார் அப்படின்னு. அவ்வளோ அன்பாக இருப்பார்,
சக நடிகர்கள்ட்ட சக மனிதர்கள்ட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பேரன்போடு இருப்பார். மேலே கீழே வித்தியாசமெல்லாம் இருக்காது. நல்ல சாப்பாடு இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் இது வாய்ப்பு கேட்குறதுக்காகலாம் சொல்லலை, ஆனால் அவர் கூட நடிக்கணுங்கிறது ஆசை. அதுக்கப்புறமா எங்கள் ஹீரோ துரு. இவ்வளவு உழைப்பு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேறு யாரும் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கண்கூடா முதல் நாள் அவரை பார்க்கும் பொழுது துரு விக்ரமாவோ இல்லை அவ்வளோ பெரிய நடிகர் விக்ரம் சாருடைய மகனாவோ அவரை நான் பார்க்கல. ஒரு கிட்டான்கிற கதாபாத்திரமாக தான் அவரை நான் பார்த்தேன். முதல் காட்சியாக அவரை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார போய் இழுத்துக்கிட்டு வர மாதிரி காட்சி தான் என்னை முதல் படப்பிடிப்பாக தான் நடந்துச்சு. அந்த ஷாட்டில் வந்து உண்மையாகவே பயங்கர பசியில் இருக்கிற ஒரு பையன் எப்படி டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு பையன் இருப்பானோ அப்படிப்பட்ட பையனாக தான் கிட்டான், அதாவது துரு வந்து எனக்கு தெரிஞ்சார். எவ்வளவு கடுமையான உழைப்பு, ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ அவர் இந்த படத்துக்காக கொடுத்த உழைப்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நிச்சயமாக என்னால் உணர முடியுது. நிச்சயமாக நீங்களும் படம் பார்த்து உணர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அப்படி ஒரு சென்ட்ரல் ஃபிகர்லேருந்து நடித்தா தான் கூட இருக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் இதே மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேரும் கிடைக்கும். அடுத்து வந்து பசுபதி சார். அவர் வந்து இந்த ப்ரீ ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து சொன்னார் இல்லையா, பேசினார் இல்லையா, ஒரு இவன் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு நடித்தான். அப்படிலாம் இல்லை, அவரோட சீனியாரிட்டியும் அவரோட நடிப்பும் பயங்கர உச்சம். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து வெயில் படத்தில் அந்த அண்ணனுடைய கதாபாத்திரத்தை அந்த டீ கடையில் நின்று பேசக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை நினச்சி பார்க்கும்போதே நான்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே அப்படி ஒரு ஃபேன் பசுபதி சாருக்கு. எனக்கு அப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தாரு. மாரி சாரோட ஏவியாக இருக்கட்டும், அன்னைக்கு பசுபதி சார் பாராட்டினதாக இருக்கட்டும், அது பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு. படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், இதில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கோங்கிறத மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. பசுபதி சாருக்கு பெரிய பெரிய நன்றிகள். அப்புறம் அமீர் சார் வந்து நான் ஷூட்டிங்லலாம் பார்க்கல, எங்கள் 2 பேருக்கு சேர்ந்து காட்சிகள்லாம் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு பிடித்த ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக அமீர் சார் தான் இருந்தாங்க. அந்த காருக்குள்ளார பேசிட்டு போகிற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது பிரமாதம். அது பிரமாதம். எதை சொல்லணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இயக்குனர் எழுதியிருந்தாரு. அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அந்த கண்ணில் ஒன்று பண்ணியிருந்தார். எப்படி பண்ணாரு தெரியல, ரெஃபரன்ஸாக அடிக்கடி அதை பார்க்கணுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு. அப்புறம் ரஜிஷா விஜயன் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த அக்காவாக தான் இருந்தாங்க. ரொம்ப கிட்டானுடைய அக்கா தான், பசுபதி சாருடைய மகள் தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. லால் சாரும் வந்து நம்ம இந்த படத்துலேயே வந்து நம்ம தான் கொஞ்சம் உயரமாக இருக்கும், நமக்கு தான் கொஞ்சம் ஒரு உருவமாக தோற்றமாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லால் சார் கூட ஃபஸ்ட்டு ஷாட் நடக்கும்போது எனக்கு ரொம்ப பயமும் பதட்டமாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப கம்பீரமாக அப்படி நடந்திருந்தார். நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைடாங்கிற மாதிரியே அது இருந்துச்சு பக்கத்தில். அதுக்கப்புறமா அந்த கதாபாத்திரம் பேசின விஷயம் அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நெருக்கமாக இருந்துச்சு. அதேமாதிரி அனுப்பாமா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. இப்படி சக நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணால் இவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல பெரிய நன்றிகள். அதுக்கப்புறமா கேமராமேன் எழில் சார், எங்களெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக காட்டுறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தார். ஏன்னா மாரி சார் மாரி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா தன்னை முழுமையாக ஒப்படைச்சா மட்டும்தான் முடியும். அப்படி ஒப்படைச்சு தான் அவர் வேலை பார்த்தார். ஏன்னா மாரி சாருக்கு வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அடுத்த நாள் கூட காலைல தூக்கம் வராதுங்கும் போது அவரை தான் போய் நீங்கள் மட்டும் தூங்குறீங்க வாங்க அப்படின்லாம் எழுப்பியிருக்காரு அவர். அவ்வளவு ஒரு பிரமாதமான வேலை அவரோட வேலை. அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா ரொம்ப பிரமாதமான, ஏன்னா பாடல் தான் அந்த படத்துக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நம்மள ஒரு கொண்டாட்ட மனநிலைக்குள்ளார கொடுத்தது வந்து நிவாஸ் பிரசன்னா அவருடைய மியூசிக் தான். அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எடிட்டர் சக்தி, இந்த ஒரு முதல் படத்தில் இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய விஷயம் தன்னை ஒப்படைச்சி கூட இருந்து ஒத்துழைக்குங்கிறதே பெரிய விஷயம். அதை கொடுத்த சக்திக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி அந்த கடைசியாக உட்காந்துருக்கிற பிரபஞ்சன், அவருடைய அந்த டைலாக் இருக்கு இல்லையா, இது நடக்கலைன்னா தோத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், நான் மேலேருந்து குதிச்சு சாகுறேன் அப்படின்னு பார்ப்பல இல்லையா, அந்த இடம் வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போதும் பயங்கரமான இடமா இருக்கும். அவருக்கு பெரிய நன்றி. திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், அவருக்கு பெரிய நன்றி. அப்புறம் அதித்தி மேம், உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா அந்த படத்தின் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. 5 ஸ்டார் செந்தில் சார், அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அண்ணன்,
திலீப் சார் மாஸ்டருக்கு. ஏன்னா வந்து என்னை அந்த காட்சியில் அவர் தான் அடித்து தள்ளி தூக்கி போட்டு அவர் தான் அவ்வளோ பெரிய வேலை பண்ணார். அதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பெரிய 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 நன்றிகள். அப்புறம் பிரசன்ட் மீடியா இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக ஒரு பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கபடி பிளேயராக இல்லாமல் வேற ஒரு பரிமாணத்தில் என்னை வந்து மக்களுக்கு தெரிவித்ததுக்கு ஆல் ஓவர் பைசான் டீமுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை மாரி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண வள்ளி சார், தென் ராகுல், அந்த எல்லா ஏடிக்கும் என்னோட அன்பும் நன்றியும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நிற்பனா அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் எல்லாரோட நான் ஃபேனாக இருந்திருக்கேன். நான் அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சார், மாரி சார், பாரஞ்சித் சார், எல்லாரோட ஒரு ஃபேனாக இருந்திருக்கேன். நான் அவ்வளோ ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப மூவி பார்க்க ஒரு படம் பார்க்குற ஒரு விரும்பியாக இருந்திருக்கேன். ஆனால் இவங்க மத்தியில் கூட உட்காந்து ஒரு வந்து ஒரு பைசானோட செலிப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மாரி சார்ட்டே சொல்லியிருக்கேன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், உங்களோட நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன் சார் அப்படின்னு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக 8 months இருக்கும்போது நான் அந்த கர்ணன் படத்துக்கு நான் கூட்டி போயிட்டு நான் அவங்கள பார்க்க வச்சேன். அந்தளவுக்கு நான் ரொம்ப வெறித்தனமான ஒரு ஃபேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரோட உழைப்புக்கும் எல்லாரோட வெற்றிக்கும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நன்றி. I'll speak in English. I won't make it very long. During production, I learnt a little bit of Tamil. The most important words I learnt was Kasi Ille. Now, after the film is released, I've learnt something else, which is Rumba Rumba Santosham. So, first of all, let me thank all of the members in the audience today. A big part of our success is thanks to you. Many people ask me what are the big differences between the Bombay film industry and the Tamil film industry. And there are many differences, but the one thing that I have noticed, especially after the press screening, is how much the press engages with cinema, with films, with conversations around cinema. This is not just reporting about page 3, page 6, what somebody is wearing or how fashionable they are. This is like a deep engagement with cinema. And I think that's one of the things that keeps this industry so dynamic and so alive. So first of all, before anybody else, thank you so much to all of you. Let me start by introducing myself because there's been some confusion. So my name is Aditi Anand. 3 years ago, Ranjit sir and I were sitting in front of a whiteboard and we decided to form a company called Neelam Studios. Neelam Studios has done a lot of interesting work. We've done a wonderful film called Writer, J Baby, and now Bison. Ranjit sir, I have to thank him for much more than this film. I have to thank Ranjit sir for keeping me in cinema. I would have left long, long ago. I have to thank Ranjit sir for the political education that I have got from him. If I can see the world today as something more than left and right, it's because of him. And I think he's a wonderful, wonderful cultural beacon in the country today. And I hope that he will have many, many, many more collaborators like myself from all across the country. Because everyone has thought that I am from Applause, I can only say that that's probably because we've had a wonderful relationship with our producing partners. Applause is a unique studio. They've never had a relationship with us where they were the studio or they had more power in a relationship or they were trying to show us that they were bigger or that they were signing the checks. No, never. They have been an incredible support and I wish them all the luck. Because I think that it will be a great relationship for them with the Tamil film industry and with Tamil cinema. And I hope that they do a lot of work from here. At the pre-release event, I left out some very special people. The Neelam Studios team, all of you, Debolina, Raghu, Dinakar, Senduran, the managers team, Bharat,
all the managers, the whole production crew on set, all the assistants, the ADs, the assistant cameraman, every single person on set. Mari sir is a hurricane. Sometimes after talking to him on the phone, I used to feel like that Havells ad, you know, where you put on a switch and you get a shock and your hair stands up. Sometimes working with Mari sir is like that. But the thing is that this man is so hardworking, and the fact that each and every one of the crew members was able to keep up with him is really something amazing. It's hard to it's hard to quantify how hard Marisa works, and what a great example that is. And the other thing is that Mari sir and I have gone through times where I know that he's been upset with me. There's a dialogue in the film that that Prabhanjan says to the North Indian coach, the slightly villainous coach. And in my relationship with Mari sir, I think many times I was the slightly villainous North Indian coach. And that dialogue that Prabhanjan says, that I'm saying it from my heart, I can't translate it. I know many times on a call, Mari sir felt like that. But people have asked me, what was it about the film, or what was it about the story that made you sign up for this story? What were you interested in? I don't know how to explain to them that when I saw Pariyaram Perumal for the first time, the first black frame of Pariyaram Perumal where it says educate, agitate, revolt, I think that's what it says. He had me then. That second, that moment, that frame, I wanted to make a film with this man. And I've said this over and over again. It's been a dream come true for me to be able to do that and to have my name in lights with you. I also want to thank Kabilan. Kabilan has given us some of the most beautiful posters. I think I've very rarely seen publicity design done in this way. I want to very specifically thank Rajisha. Rajisha has been more than an actress on this film. During the promotion, she's been a massive support. Rajisha was supposed to go home, I think 2 weeks ago. She was supposed to go home. And she's still here. And that's, she has done it without complaint. And she's done it with all her heart. And that's how all of us feel about this film. I want to thank the whole cast. I won't take everybody by name, but Amir sir, Lal sir, Anupama, you guys have given me some of my most favorite characters. I also want to thank Think Music. Many times I would have no idea what was happening with the songs, and I would call Santosh, the music label. Santosh used to tell me, don't worry, the song will release at the right time, don't worry, deliveries will happen. மாபெரும் வெற்றி திரைப்படம். இத்திரைப்படத்தை இயக்கிய திரு மாரி செல்வராஜ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. படத்தை தயாரித்த நீலம் புரொடக்ஷன் ரஞ்சித் சார் அவர்களுக்கும், அப்லாஸ் திரு அதிதி மேடம் அவர்களுக்கும் நன்றி. இப்படம் தமிழக மக்களால் கொண்டாடப்படுகிறது. குடும்பமாக தேட்டரில் வந்து படத்தை பார்த்து ரசித்து கொண்டாடுகிறார்கள். இப்படம் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.